Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் இல்லனா குரூப் 2க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ டாபிக் என்ன? மாநில பேரிடர் நிவாரண நிதி. ஓகே? சோ நிதி வந்து மாநிலங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பேரிடர் வந்து ஏற்படுது அப்படின்னா அது வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிதி தான் வந்து இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி. ஓகே? சோ வந்து எதனால நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட எப்படி இதெல்லாம் கிரியேட் பண்றாங்க, எதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி மாதிரி எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ செய்தியில பாக்குறப்ப சமீபத்தில் வயநாட்டில் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்காக 120 கோடியை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பயன்படுத்த கேரள அரசுக்கு மத்திய அரசு அளித்துள்ளது. ஓகேவா? ஸோ வயநாட்டுல வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், அந்த லேண்ட்ஸ்லைட் வந்து நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு. அது நிலச்சிலிருந்து மீண்டு வந்தவங்களோட அந்த மறுவாழ்வுக்காக 120 கோடி வந்து செலவு பண்றது வந்து மத்திய அரசு வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க, அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து இந்த நிதியை பத்தி பார்க்க போறோம். அங்கீகரிக்கப்பட்ட உதவி விதிமுறைகளின்படி மாநில பேரிடர் நிவாரண நிதியை பயன்படுத்த மாநில அரசுக்கு சுதந்திரம் உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஓகேவா? சோ அந்த வந்து இயர்லி பட்ஜெட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாநில அரசுகளுக்கான அந்த பேரிடர் நிவாரண நிதி சொல்லி ஒதுக்குவாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி நிவாரண நிதி வந்து கொடுப்பாங்க. அந்த நிவாரண நிதி வந்து யூஸ் பண்றதுக்கான ஃபுல் சுதந்திரமும் வந்து யாருக்கு இருக்குன்னா அந்த மாநில அரசுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுபடிதான் இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதினா என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மாநில பேரிடர் நிவாரண நிதி ஆனது பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 பிரிவு 48 1/A ஓகே கீழ் உருவாக்கப்பட்டது. ஓகே? ஸோ பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே தான் இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த நிதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே? இது 13வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஓகே? ஸோ 13வதுனா அந்த பே கமிஷன். ஓகேவா? ஸோ அந்த பே கமிஷன் சொல்றபடிதான் இவங்களுக்கு வந்து இந்த மாவட்டங்களுக்குலாம் இவ்வளோ பேரிடர் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கால்குலேஷனா பண்ணி இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே? ஸோ அவங்க சொன்னதுபடிதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இது வந்து கொண்டு வராங்க. அறிவிக்கப்பட்ட பேரிடர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கான செலவினங்களை சமாளிப்பதற்கு மாநில அரசு முதன்மையாக நிதி இதுவாகும். ஓகேவா? ஸோ ஒரு மாநில அரசு இருக்குது அப்படின்னா அந்த மாநில அரசோட வந்து அந்த மத்திய அரசு வந்து கொடுத்துருப்பாங்க நிதி வந்து. அந்த நிதியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் ஒரு ஃப்ளட் வந்து வருது, நிலச்சரிவு வந்து வருது அப்படின்னா அந்த நிதியை எடுத்துதான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி முதன்மையாக இருக்கக்கூடிய நிதி தான் இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி. இது ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரால் தணிக்கை செய்யப்படுகிறது. ஓகே? ஸோ அந்த தணிக்கையாளர் பார்க்குறப்ப அந்த காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து இதை வந்து தணிக்கை பண்ணுவாங்க. தணிக்கை பண்றது என்னன்னா அந்த ஆடிட்டிங். ஓகே? ஆடிட்டிங் வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க, இல்லைன்னா இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க ஒரு இல்லைன்னா ஃபுட்டுக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஓகே? அதுக்கப்புறம் இதோட பங்களிப்பு, இந்த நிதியோட பங்களிப்பு வந்து எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பொது வகை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான மாநில பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீட்டு 75%. ஓகே? ஸோ இந்த பொது வகை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சொல்லி பார்க்கறப்ப பொது வகைனா நார்மலா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பொது வகை மாநிலங்களுக்கு தான் அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கும். ஓகே? ஸோ அந்த மாநிலங்களுக்கு வந்து 75% என்ன கொடுப்பாங்கன்னா மத்திய அரசு வந்து கொடுப்பாங்க. மற்றும் சிறப்பு வகை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அதாவது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள். ஓகே? ஸோ அது கூடிய அந்த 6 மாநிலங்கள், அதுக்கப்புறம் சிக்கிம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், அதுக்கப்புறம் ஜம்மு மற்றும் காஷ்மீர், அவங்களுக்கு என்ன பண்ணா 90% வந்து ஃபண்ட் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. ஓகே? ஸோ நார்மலா இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஓகே, தமிழ்நாடு அந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பொது வகை மாநிலங்களுக்கு வந்து 75% வந்து மத்திய அரசு. அதுக்கப்புறம் அந்த சிறப்பு மாநிலங்கள் எதுக்கு சொல்றாங்கன்னா வடகிழக்கு. ஓகே? ஸோ வடகிழக்குன்னு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமா மழைப்பொழிவும் ஆறுகளும் காடுகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து வடகிழக்கு மாநிலங்கள். அங்க வந்து எப்பெல்லாம் நிலச்சரிவு ஏற்படலாம், மழை பெய்யறதுனால நிலச்சரிவு ஏற்படலாம், வெள்ளம் ஏற்படலாம், அந்த மாதிரி பகுதிகள்லாம் இருக்குன்னா அதனாலதான் அந்த சிறப்பு மாநிலங்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிக்கிம் அதே மாதிரிதான் வரும். அதுக்கப்புறம் உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் இருக்கிற ஹிமாலயன் ரீஜன்ஸ் வந்து அதிகப்படியான நதிகள் வந்து உருவாக்கி வரக்கூடிய அந்த பகுதிகள் தான். ஓகே? இந்த மாநிலங்கள் எல்லாமே அங்க என்ன பண்ணா அடிக்கடி மழை பெய்யறதுனால என்ன பண்ணா அங்க வந்து வெள்ளம் வந்து ஏற்படும். அந்த வெள்ளம் ஏற்படுறது வந்து தடுக்கிறதுக்காக, இல்லைன்னா ஒரு நிலச்சரிவை ஏற்படுது அப்படின்னா அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய நிதி வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அது வந்து என்ன பண்றாங்கன்னா 90% வந்து மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க. ஓகே? நிதி ஆயோக் பரிந்துரையின்படி ஆண்டு மத்திய அரசு பங்களிப்பு 2 சம தவணைகளில் வெளியிடப்படுகிறது. ஓகேவா? சோ இந்த சம தவணைகள் சொல்றாங்க பாத்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
தமிழ்நாடுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 1000 கோடி வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆண்டுதோறும் வந்து 500 கோடி 500 கோடியா வந்து 2 தான் பிரிச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 தான் பிரிச்சு கொடுக்குறப்பதான் இந்த 2 சமதவணை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப உள்ளூர் பேரழிவுகள். ஓகே, ஸோ மாநில பேரிடர் சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அதுக்கான சில லிஸ்ட் ஆஃப் இது வந்து பேரிடர்கள்லாம் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் எடுத்து மட்டும் தான் இதுல வந்து பயன்படுத்துற மேஜரான அமௌண்ட் வந்து. பட் அது போக இல்லாம உள்ளூர் பேரழிவுகள் சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் இந்த அமௌண்ட்ல வந்து சில பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து செலவெடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாநில அரசு மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் கிடைக்கும் நிதியில் 10% வரை மாநிலத்தில் உள்ளூர் சூழலில் பேரழிவுகள் என்று அவர்கள் கருதும் இயற்கை பேரழிவுகளால் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கப்பட்ட பேரிடர் பட்டியலில் சேர்க்கப்படாத பேரிடர்கள். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹோம் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பேரிடர்கள்லாம் எடுத்து இந்த பேரிடர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லி சில லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதுல சேர்க்கப்படாத பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ 10% பார்க்குறப்ப 100 கோடி கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 கோடி எடுத்து அந்த உள்ளூர்ல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம். மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் வரும் பேரிடர்கள். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பேரிடர்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூறாவளி, வறட்சி, பூகம்பம், தீ, வெள்ளம், சுனாமி, ஆலங்கட்டி மலை, நிலச்சரிவு, பனிச்சரிவு, மேக வெடிப்பு, பூச்சி தாக்குதல், உறைபனி மற்றும் குளிர் அலைகள். ஓகே, ஸோ இது எல்லாமே எதுக்குள்ள வரும் பாக்குறப்ப அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்கக்கூடிய பேரிடர்கள் தான். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த வெப்ப அலைகள் வந்து இல்லை. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட்ல நிறைய கொடுத்துட்டே வராங்க. கோடை காலத்துல வந்து வெப்ப அலைகள் வந்து அதிகமா வீசுது, அதனால மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, மக்கள் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதையும் வந்து சேர்க்கணும் சொல்லிட்டு வராங்க. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த பேரிடர்கள் வந்து இது மட்டும்தான். அதுக்கப்புறம் பேரிடர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து டெஃபனிஷன் வந்து கொடுக்குறாங்க. எதுலன்னா பேரிடர் மேலாண்மை சட்டத்துல வந்து பேரிடர் என்பது இயற்கை அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காரணங்களால் ஏற்படும் பேரழிவு, விபத்து, பெருங்கேடு தருகின்ற அல்லது கடுமையான நிகழ்வு என்று வரையறுக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அந்த பேரிடர் வந்து ஏற்படுது அப்படின்னா அது வந்து மேன்மேடாவும் இருக்கலாம், இல்லைன்னா நேச்சுரலாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ 2 விதமான பேரிடர்களுமே இவங்க வந்து வரையறுக்கிறாங்க இந்த சட்டத்துக்கு கீழே. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழே வந்து வரையறுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த வீடியோல வந்து என்ன பார்த்திருக்கோம்னா மாநில பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பேரிடர் வந்து ஏற்படுதுன்னா அந்த அமௌண்ட் எடுத்து அவங்க வந்து செலவு பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக மத்திய அரசு வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிவாரண நிதி தான் இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி. ஓகேவா? ஸோ அது வந்து ரீசனா வந்து வயநாட்டுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க 120 கோடியை. அதனால நியூஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மேபி குரூப் 1 பிலிம்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மெயின்ஸ்லி வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கேள்வி வந்து வருது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி வந்து நீங்க வந்து கோட் பண்ணி எழுதி ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை பத்தி வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களின் விடைபெறுவது கணேஷ் IAS அகாடமி.